டிரைவர்ஸ்லாம் சேர்ந்து கண்டிப்பாக இந்த மனுஷனுக்கு ஒரு சல்யூட் போட்டே ஆகணுங்க. ஏன்னு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பாயிண்ட் காசு வாங்கிட்டு ஓட்டுற வேலையை நீங்க பண்றீங்க. இதனால யாருக்கு பாதிப்பு வருதுன்னா, கேப் டிரைவர்கள், கேப் ஓனர்கள், ஆட்டோ டிரைவர்கள், ஆட்டோ ஓனர்கள், அவங்க இதையே நம்பி இருக்காங்க. வேற எந்த வேலையும் அவங்களுக்கு தெரியாது. இதனால அவங்க பாதிக்கப்படுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, இத இல்லீகலா யூஸ் பண்றாங்க. இதுல நான் பார்த்திருக்கேன், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருக்கீங்க, சில ஏழைகள் இருக்கீங்க, சில கூலி வேலை செய்யறவங்க இருக்கீங்க, சில பேர் இப்போ நான் யூகே போகணும் சார்னு பாஸ்போர்ட் விசா எல்லாம் என்கிட்ட காமிச்சாங்க, அவங்களும் இருக்கீங்க. ஆனாலும் சில பேருக்கு என்னதான் கட்டாயம்னு எனக்கு தெரியவில்லை. இப்போ நீங்க வீட்டுல இருந்து ஆபீஸ் போகும்போது கேப் மாதிரி, டாக்ஸி மாதிரி யூஸ் பண்றீங்க. ஆபீஸ்ல வேலை செய்றீங்க, அப்புறம் சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது அதை மறுபடியும் கேப் மாதிரி யூஸ் பண்றீங்க. ஆனா இதையே நம்பி இருக்கிற ஆட்டோ டிரைவர்கள், கேப் டிரைவர்களுக்கெல்லாம் இது பெரிய தொந்தரவா இருக்கு. அப்புறம் இது சட்டத்துக்கு எதிரானது. நீங்க டூ வீலர் ஒயிட் போர்டை பர்சனல் வெஹிக்கிள்னு சொல்றோம், அதை கமர்ஷியல் வெஹிக்கிள்னு சொல்ல மாட்டோம், டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்னு சொல்ல மாட்டோம். அது பர்சனல் வெஹிக்கிள். பர்சனல் வெஹிக்கிள் எடுத்துட்டு போய் கமர்ஷியல் பண்ணா அது எப்பவுமே சட்டத்துக்கு எதிரானதுதான். அது என்னைக்கு இருந்தாலும் உங்க மேல நடவடிக்கை எடுப்போம். உங்களுக்கு கமர்ஷியல் பண்ணணும்னா எல்லோ போர்டு மாத்திக்கங்க. எல்லோ போர்டு மாத்தி லைசன்ஸ் இருக்கிற கம்பெனி கூட அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு அக்ரிகேட்டர் எடுத்து நீங்க பண்ணிக்கலாம். ஒயிட் போர்டு மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. இதை நாங்க ஏற்கனவே பலமுறை 2-3 தடவை ரைடு பண்ணி 1 வருஷமா அப்பப்போ சீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இருந்தாலும் நிறைய பேருக்கு இது பத்தின விழிப்புணர்வு இல்லை. அப்புறம் சில பேருக்கு தெரிஞ்சும் ஒன்னும் ஆகாது விடுங்கன்னு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் பெரிய தப்பு. நீங்க சொல்றீங்க, இவங்க சொல்றாங்க ஆப்பை க்ளோஸ் பண்ணுங்கன்னு. ஆப் உங்க ஃபேமிலிக்கு வேணும்னா நீங்க ஒண்ணு பண்ணிக்கலாம். உங்க ஃபேமிலி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு 1 நிமிஷம் கேளுங்க. ஆப்பை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்களே, ஆப்பை க்ளோஸ் பண்ற அதிகாரம் எங்களுக்கு இருக்கா? ஆப்